சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவின் இறுதி கூட்டணி கட்சிகளின் பட்டியல்கள் அறிவிப்பு, அது மட்டும் இல்லாமல் தொகுதி பங்கீடு எடப்பாடி பழனிசாமி வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு. எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள், அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிட போகுது அப்படின்ற ஒரு நிலவரத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 10 தோல்வி பழனிசாமி என்று நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்துட்டு இருக்காங்க. காரணம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு நடந்த விதமான அனைத்து விதமான தேர்தலையும் வரிசையாக படுந்தோல்வியை மட்டுமே சந்தித்துட்டு வராரு. இதன் காரணமாக தான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா எப்படியாவது கூட்டணியை வலுப்படுத்தி இந்த தேர்தலை வென்றாக வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. அந்த வகையில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சிகள்லாம் இருக்குது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 160 to 150 தொகுதிகளில் போட்டியிடுவதாக பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் 31 சீட்டுகளும், பாமகவை பொறுத்த வரைக்கும் 17 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அமமுகவை பொறுத்த வரைக்கும் 9 சீட்டுகளும், தமாகவை பொறுத்த வரைக்கும் 4 சீட்டுகளும், புதிய நீதி கட்சிகளுக்கு 2 சீட்டுகளும், புதிய தமிழக அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட்டுகளும், புரட்சி பாரதத்துக்கு 3 சீட்டுகளும், அதுக்கு 1 சீட்டுகளும், அதுக்கப்புறம் தமாமுகவுக்கு 1 சீட்டுகளும், பெரும் தலைவர் மக்கள் கழகம் அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 சீட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் தொகுதி பங்கீடு எடப்பாடி பழனிசாமி நடத்திருக்காரு. மேலும் இந்த கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தொகுதிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு 2 அல்லது 3 தொகுதிகளை ஏதாவது புதிய கட்சி வந்தால் சசிகலா, அதுக்கப்புறம் அதாவது ராமதாஸ் ஐயா அவர்கள் போன்று ஏதாவது கட்சிகள் வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் சீட்டுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 2026 தேர்தலில் இந்த கூட்டணியை வைத்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேர்தல் எளிமையான தேர்தலாக இருக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக நான்முனை போட்டி இருக்குது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு புறமும், அப்புறமா நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் 234 தொகுதிகளும் தனித்து போட்டியிடுவதாகவும், அது தாவேக்காவும் ஏறத்தாழ 234 தொகுதிகளும் தனித்து போட்டியிட போகிறாங்க. தாவேக்கா என்ன மாதிரியான நிலைப்பாடை கையில் எடுக்க போகிறாங்க, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, எவ்வளவு சதவீதங்கள் வாக்குகளை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதிமுக திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.